பிள்ளைகளுக்கு மதிப்பெண் இட்டு பிள்ளைகளை ஊக்கப்படுத்துவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய நமது பள்ளியினுடைய ஹாஃபிஸ் மௌலானா மௌலவி இலியாஸ் நூரானி ஹசரத் அவர்கள் பிள்ளைகளை வாழ்த்தி ஜமாத்தை வாழ்த்தி ஒரு வாழ்த்துரை வழங்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஸதகல்லாஹுல் அஸீம். قال النبي صلى الله عليه وسلم أدبوا أولادكم وأحسنوا آدابكم إن أولادكم هدية عليكم أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாகுக. ஈருலக தலைவரின் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை அவ்வப்படியே பின்பற்றிய புத்தக சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபாய் தாபியீன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் நம்மவர்களின் மீதும் உலகத்திலே உண்டான முஃமினான முஸ்லிமான அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் என்றென்றும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். இந்த விழாவின் தலைவர் அவர்களை, நிர்வாக பெருமக்களை, தகுதியான இமாம் அவர்களை, வருகை தந்திருக்கக்கூடிய பட்டிமன்றத்தின் நடுவராக இருக்கக்கூடிய ஹசரத் அவர்களை, குழந்தைகளை, அவர்களின் பெற்றோர்களை, மஹல்லாவாசிகளை, அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்க்கையில நிறைய சந்தோஷங்கள் பலவிதமா மாறுபடும். சிலருக்கு பணம் கிடைத்தால் சந்தோஷம், சிலருக்கு பதவி கிடைத்தால் சந்தோஷம், சிலருக்கு ஆரோக்கியம் கிடைத்தால் சந்தோஷம். சந்தோஷங்கள் பலவிதமாய் மாறும். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனநிலையில் ஒவ்வொரு சந்தோஷங்கள். பதவின்னு இருக்கிறவங்களுக்கு பதவி கிடைச்சாலும் சந்தோஷம், பணம் இருக்கிறவங்களுக்கு பணம் கிடைத்தால் சந்தோஷம், ஆரோக்கியம் இருப்பவர்கள், தேவைப்படுபவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைத்தால் சந்தோஷம். மனிதர்கள் அவருடைய மனோநிலைக்கு பலவிதமான விஷயங்கள் மாறுபடலாம். ஆனால் எல்லா மனுஷர்களுக்கும் ஒரே ஒரு பெரும் சந்தோஷம் என்ன தெரியுங்களா? குழந்தை செல்வம். செல்வங்களில் சிறந்த செல்வம் குழந்தை செல்வம். அது இல்லைன்னா பணம் இருந்தாலும் பதவி இருந்தாலும் அந்த குழந்தை செல்வங்களை சீரோடும் சிறப்போடும் உருவாக்குகிறது இருக்கிறது. அதுதான் பாக்கியம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிற பாக்கியம். யோசித்து பாருங்கள். இந்த குழந்தைகள் இப்பொழுது பேசியதெல்லாம் கால் அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ரசூல், இதைத்தான் இப்பொழுது பேசியிருக்கிறார்கள். இவர்கள் நாவு அல்லாஹ்வை பேசியது, இவருடைய கண் அல்லாஹ்வுடைய வார்த்தையை பார்த்தது, இவருடைய மனம் உள்ளம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மனப்பாடம் செய்தது. உடல் உறுப்புகள் எல்லாம் அல்லாஹ் ரசூல், அல்லாஹ் ரசூல். நமக்கு வேணால் சர்வசாதாரணமாக தெரியலாம். இந்த குழந்தைகள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார்கள், இல்லைங்களா? இதுதான் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிபு அவுலாதக்கும் வஅஹ்சினு ஆதாபக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை போதித்துக் கொடுங்கள். காரணம், உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த அன்பளிப்பை நீங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான வாழ்க்கையில் உருவாக்கினால் நிச்சயம் உங்களுக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, குழந்தைகள் வேண்டும். அந்த குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அந்த குழந்தைகள் நாம் மரணித்ததற்கு பின்னால் நமக்கு துஆ செய்ய கூடிய குழந்தைகளாக அந்த குழந்தைகள் உருவானால் நிச்சயம் நாம் பாக்கியம் பெற்றவர்கள். இந்த மதரசாவில் அதுதான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது.
பெற்றோர்களை மதித்து வாழுங்கள், பெரியவர்களை மதித்து வாழுங்கள், சிறியவர்களுக்கு அன்பு காட்டுங்கள். நாம் மரணித்ததற்கு பின்னால் நமக்கு துஆ செய்ய வேண்டும் என்கிற பொக்கிஷமான பெருமானாருடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி அவருடைய மனதிலே போதித்து நீங்கள் மரணித்தாலும் உங்களுக்கு நன்மை சேர்க்கக்கூடிய குழந்தைகள் இவர்கள். இதற்கு நம்ம என்ன செய்யணும்? குழந்தைகளை மார்க்க கல்வியில் நல்லா படிக்க வைக்கிறோம். மௌத்தானதுக்கு பின்னாடி நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர் வாங்கி கபருக்கு ஜிபே போன்பே வராது. வருங்களா? நல்லா படிக்க வச்சிட்டோம். எம்ஏ, எம்ஃபில்டு, பிஹெச்டி, எம்பிபிஎஸ், இன்ஜினியர் எல்லாம் படிக்க வச்சிட்டோம். இது நமக்கு நம்ம மௌத்தானதுக்கு பின்னாடி நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஜிபே வருமா? நீங்கள் அது உலகத்துக்கு படிக்க வையுங்கள். அதோடு சேர்த்து மார்க்க கல்வி இருந்தால் நம் மரணித்ததற்கு பின்னால் இந்த குழந்தைகள் உங்களுக்கு துஆ செய்வார்கள். அப்படிப்பட்ட துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக நம் குழந்தைகளை உருவாக்குவோம். உள்ளோ நல்லா நமக்கு பின்னால் நமக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக நம் குழந்தைகளை ஆக்கி அருள்வானாக என துஆ செய்து நிறைகிறேன். வாஹிரு தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.